முதல்லலாம் எங்கள் அம்மா ஒரு இட்லி பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு சட்னி அவ்வளோதான். சாம்பார் பண்ணாங்கன்னா அது நைட்டு வரைக்கும் இருக்கும் சுட வச்சு. மத்தியானம் காரக்குழம்பு பண்ணிட்டாங்கன்னா நைட்டு தோசை, அதுக்கு அதுதான் தொட்டுக்க. சாதம் மிச்சமாயிடுச்சுன்னா அடுத்த நாள் கஞ்சி சோறு. இன்னைக்கு நீ என்ன சாப்பிட்ற, நீ என்ன சாப்பிட்ற, நீ என்ன சாப்பிட்ற, நீ என்ன சாப்பிட்ற. 5 பேருக்கு 5 சாப்பாடு. அந்த அம்மா என்ன சொல்லுது? ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணு. வாழ்க்கை கெட்டு போவது எதிலிருந்து? ஆரம்பத்தில் இருந்து தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய நாம் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு லேட்ரல் திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லாமல் போவதற்கு காரணம் அடிப்படைகளை நீங்கள் ஆடம்பரமாக மாற்றி இருக்கிறீர்கள். அடிப்படை வசதியாக வைத்திருங்கள், ஆடம்பரமாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியானவர்கள் தான் உயர்ந்து வருகிறார்கள். குடும்பம் என்கிற சாட்டர்டே சண்டேனால கொண்டாட்டத்திற்கான தினம் என்று யார் சொன்னது? அது ஓய்வுக்கான நாள். ஓய்வாக எல்லோரும் சேர்ந்து வீட்டிலே இருக்க வேண்டிய நாள். அன்றைக்கு கொஞ்சம் விஷயங்களில் கவனம் செலுத்தி அடுத்த வாரத்தை திட்டமிட்டுக் கொள்வதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நாள். ஓய்வு நாளை தான் கொண்டாட்டமான நாளாகவே பயன்படுத்துகிறோம். நாம் திங்கக்கிழமை ஆக டயர்டா போய் சேர்றோம். குவாலிட்டி இல்லாமல் போகிறது. ஏனென்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை அணுகுவதில் சில பிழைகளை பெற்றோர்களே நாம் செய்கிறோம். எனக்கு வைத்தறிச்சலா இருக்குங்க இந்த பர்கர் ஆர்டர் பண்ணும்போது. 750 ரூபாய்ங்க 2 பன்னு, ஒரு பன்னு 2 ரூபாய்ங்க, ரெண்டாவது பன்னு 2 ரூபாய்ங்க, மொத்தம் 4 ரூபாய்ங்க. நடுவில் ஒரு வடை, அது ஒரு 15 ரூபாய்ங்க. மொத்தமாக போட்டாலே 50 ரூபாய்க்கு வராது, 750 ரூபாய்க்கு அதை வச்சு சாப்பிட்றோம். ஒரு வாரம் சமையலுக்காகங்க அந்த காசு. ஒரு பர்கர் காசு ஒரு வாரம் சமையலுக்காகும். நான் சும்மா பேசுறேன்னு நினைக்காதீங்க. வாழ்வியலின் அடிப்படையை மாற்றுவதற்காக பேசி கொண்டிருக்கிறேன். நம்ம குழந்தை புத்திசாலியா இருக்கான்னு பார்க்குறீங்களா? மார்க் வாங்குதா இல்லையான்னு தானே பார்க்குறீங்க. குழந்தை ஸ்மார்ட்டா இருக்கான்னு பார்க்குறீங்களா? நீங்க எதுக்குமே நோ சொல்லி பழகலைன்னா, வெளியில் உலகம் யாரேனும் நோ சொல்லிவிட்டால் அந்த குழந்தை மனம் ஒடிந்து விடும். தெரியுமா உங்களுக்கு? அதனால் எவ்வளவு பெரிய இழப்பு வரும் என்பது உங்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன். இதை நீங்கள் அதை அனுபவிக்க கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன்.